நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தக்காளி வந்து கம்மியாக எடுத்துக்கலாம், ஏன்னா தக்காளி சோறு மாதிரி இருக்கும். தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த பாத்திரம் 10 மாதிரி தெரியல, நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தக்காளி போட்டுக்கேன். ஓகே, உப்பு எவ்வளோ எடுக்குன்னு தெரியல, நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு தெரியல உப்பு அளவுலாம் தெரியாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி இருக்கணும் தக்காளிலாம். ஓகே, மல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மசாலாலாம் போட்டு நல்லா கலந்துடலாம். வந்து கரம் மசாலாவும் லெமன் ஜூஸும் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேர்டு இல்லை, கேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கேர்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு குழம்புல போட்டால் பிடிக்கும், சில்லியாக சாப்பிட்டா பிடிக்கும், ஆனால் இனிமேல் சாப்பிட்டா பிடிக்காது எனக்கு. அதனால் கம்மியாக போட்டு வச்சுக்கேன். 50% குக் ஆனோடனே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து ஏன் கலரில் இருக்குன்னு யோசிக்காதீங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதில் வந்து இது பண்ணிக்கிறேன், அதனால அப்படி இருக்குது. நம்ம வந்து அரிசியை வேக வைக்கிறதுனால 2 கிளாஸ் வச்சுக்கிறோம். இது என்னோடய ஓன் ரெசிபி, அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். அதை ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். தொட்டு நக்கி பார்க்கும்போது ஒரு பிஞ்ச் வந்து உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா ரைஸ் போடும்போது உப்பு பத்தாமல் போயிடும், அதனால் முன்னாடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசியை போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சும்மா சொல்கிற மாதிரி சொல்கிறேன். மசாலா முக்குள்ளலாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு வேக விடணும். தண்ணி வற்றின பிறகு தம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நானே சொல்லிக்க வேண்டியதான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலந்து போகிறோம். வா, சூப்பராக இருந்திருக்கு பிரியாணி, நல்ல உதிரியாக அள்ளி இங்கே வச்சு பிரியாணியோட சாப்பிட்டோம்னா சூப்பர்.